2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி புல்வாமா அமைதியாகவே விடிந்தது. பிற்பகல் 3:30 மணிக்கு பிறகு உலக தலைப்பு செய்தியாக புல்வாமா இடம்பெற்றது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் பயங்கரவாத தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனங்களின் மீது வெடிப்பொருட்கள் நிரப்பிய மாருதி சுசுகி ஈகோ வாகனத்தை மோத செய்து இந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த கொடூர தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக பிப்ரவரி 19ஆம் தேதி ஆபரேஷன் பந்தர் நடவடிக்கையை இந்தியா எடுத்தது. பாகிஸ்தானின் பாலகோட்டில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத முகாம் மீது இந்திய விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி பறந்து இந்திய போர் விமானங்கள் ஏவுகணைகள் வீசி பயங்கரவாதிகளின் முகாம்களை அழித்தன. இப்படி ஒரு காலத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் கோட்டையாக திகழ்ந்த புல்வாமாவில் இப்போது அமைதி திரும்பியிருக்கிறது. கிரிக்கெட் தேசப்பற்றை ஊட்டும் உற்சாக திருவிழா ஆகும். இந்தியாவை ஒன்றிணைக்கும் ஒரே விளையாட்டாகும். நம்பிக்கை இழந்து பயங்கரவாத பிடியில் சிக்கிய காஷ்மீரில் கிரிக்கெட் புதிய சரித்திரத்தை எழுத தொடங்கியிருக்கிறது. காஷ்மீர் வரலாற்றில் முதல் முறையாக ராயல் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் புல்வாமாவில் நடைபெறுகின்றன. பகலிரவு கிரிக்கெட் போட்டிகளை காண ஏராளமான மக்கள் ஸ்டேடியத்தில் ஆரவாரத்துடன் கூடியுள்ளனர். இந்த போட்டிகளில் மாநிலம் முழுவதும் இருந்து 12 அணிகள் பங்கேற்றுள்ளன. நம்பிக்கை இழந்து சோர்வடைந்திருக்கும் காஷ்மீர் இளைஞர்களுக்கு இது ஒரு புதிய தொடக்கம் என்று புல்வாமா மக்கள் ஜனநாயக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வஹீத்-உர்-ரஹ்மான் பாரா தெரிவித்துள்ளார். மேலும் வருங்காலத்தில் கிரிக்கெட் போட்டிகளை அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறியுள்ளார். முதல் போட்டியில் ராயல் குட்வில் மற்றும் சுல்தான் ஸ்பிரிங்ஸ் பாராமுல்லா அணியின் வீரர்கள் மைதானத்திற்கு களமிறங்கிய போது காற்றிலும் புதிய உற்சாகம் கலந்திருந்தது. போட்டியின் ஒவ்வொரு ஷாட்டிலும், ஒவ்வொரு ஓட்டத்திலும், ஒவ்வொரு விக்கெட்டிலும் நம்பிக்கை தெரிந்தது. ரசிகர்களின் ஆரவாரத்துடன் கொடிகளை அசைத்து விளையாட்டை கொண்டாடினார்கள். முதல் ஆட்டத்தில் ராயல் குட்வில் அணி வெற்றி பெற்றது. உண்மையில் முதல் முறையாக அற்புதமான கிரிக்கெட்டை கண்டு மகிழ்ந்த ரசிகர்கள் தாங்களே வெற்றி பெற்றதாக உணர்ந்தார்கள். ராயல் பிரீமியர் லீக் ஒரு அற்புதமான தொடக்கமாக அமைந்துள்ளது. திறமையுள்ள காஷ்மீரின் இளம் வீரர்களுக்கு இது ஒரு தளமாக அமைந்துள்ளது. இதன் மூலம் மாநில அணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு திறக்கப்படுகிறது. காஷ்மீரின் இளம் விளையாட்டு வீரர்கள் நாட்டின் நீல நிற ஜெர்சியை ஒரு நாள் அணியும் கனவையும் நிஜமாக்கப் போகிறார்கள். இந்திய கிரிக்கெட்டின் அடுத்த ஹீரோ காஷ்மீரிலிருந்து வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதையே புல்வாமா ராயல் பிரீமியர் லீக் சுட்டிக்காட்டுகிறது.